நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 13/1/2025க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி. இந்த நாள் உங்களுக்கு போகி பண்டிகை, ஆருத்ரா தரிசனம். இந்த இனிய நாளை நீங்க அற்புதமாக கொண்டாடி மகிழுங்கள். நல்ல நேரம் காலை 6:30 மற்றும் 7:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 7:30 மற்றும் 8:30. ராகு காலம் 7:30 மற்றும் 9, குளிகை 1:30 மற்றும் 3, யமகண்டம் 10:30 மற்றும் 12, சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். திதி இன்று அதிகாலை 5:20 வரை சதுர்த்தசி, பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் இன்று காலை 11:23 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். யோகம் இன்று காலை 11:23 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:23 வரை அனுஷம், பின்பு கேட்டை. மேஷம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு செல்வம் சேரட்டும், மகிழ்ச்சி பொங்கட்டும், உடல் ஆரோக்கியம் சீர்படட்டும். இன்று உத்தியோக முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெற கொடுங்க. நீண்ட நாட்களாக நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்று இனத்தவர்கள் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். எதிலும் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனோதைரியம் ஏற்படக்கூடும். திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெற முடியுங்க. மனசுக்குள் ஒருவித தைரியம் பிறக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. உயர் பதவி கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. நல்ல வருமானம் வரக்கூடும். அரசியல் துறையினருக்கு எதிலும் உடனடியாக முடிவு கிடைக்காமல் இழுபறியாக கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் கவனமாக பேசுவது ரொம்ப நல்லது. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். என்ன போன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகுங்க. காதலில் கொஞ்சம் முழு முயற்சி எடுத்தால் வெற்றி இருக்கும். காதல் திருமணத்தை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று மாணவர்கள் எதையும் யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி இன்று தொழில் வியாபாரம் கண்டிப்பாக நடக்குங்க. பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. இந்த பண்டிகை தின நாளை அற்புதமாக கொண்டாடுவீர்கள். மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீர்கள். வியாபார போட்டிகள் குறைந்துவிடக்கூடும். இல்லத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக பொங்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி கிடைக்குங்க. பரணி இந்த நாள் தொழில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. கொடுத்த வாக்கை இன்று பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். இழுபறியான காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. மற்றவரிடம் கவனமாக பேசுவது நல்லது. இல்லத்தில் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். உள்ள மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாள் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்லக்கூடும். கிருத்திகை வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். இறைவன் சரணாகதி அடைவீர்கள். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு மன கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிட்டு கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசினியர்கள் என்று கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். தேக நிலையில் உங்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடும். உத்தியோக நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. கடன் பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். உறவுகளின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று மெத்தனமான போக்கு கொஞ்சம் இருக்குங்க. காலையில் சுறுசுறுப்பாக எழுந்திருங்கள். குடும்ப தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப நலனில் அதிக அக்கறை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித கவலைகள் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே நிதானமான போக்கு காணப்பட கொடுங்க. பிள்ளைகள் கருத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுவது நன்மையை கொடுக்கும். மூத்த சகோதரருடைய உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். நீண்ட தூர தகவல்கள் நல்ல தகவலாகவே இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று
மனக்கவலை இருந்தாலும் கண்டிப்பாக சரியாக கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசிக்க வேண்டும். காதல் முடிவுகளை எடுக்கும் பொழுது கவனம் வேண்டும். காதல் வெற்றி நோக்கி செல்லும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடியும். உயர்வான எண்ணங்களை கொண்டு இருக்க முடியுங்க. விடுமுறை விட்டாலும் படிப்பதை நீங்க தொடர வேண்டும். முக்கியமாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று உங்களுக்கு எதிலும் வேகம் கூடிவிடுங்க. எதிர்பார்த்த லாபமும் சீராக வரக்கூடும். முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நிதானமான போக்கும் வெளிப்படக்கூடும். குடும்பத்துக்கு என்ன வேண்டுமோ வாங்கி கொடுப்பீர்கள். ரோகிணி. மன தடுமாற்றம் குழப்பம் ஏற்பட்டது மாறிவிட கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தெளிவு பெருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை பெரிதாக பேசுவீர்கள். இன்று மூத்த சகோதரருடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். மிருகசிரிஷம். இந்த நாள் தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக இருக்கக்கூடும். நிதானமான போக்கு எதிலும் வெளிப்பட கொடுங்க. முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருப்பவருடன் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். கடன் பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். எடுத்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. தேக நிலை மாறி தெளிவு பிறக்கக்கூடும். உற்றார் உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மன கவலைகள் தெரிந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். மிதுனம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும், சந்தோஷம் பெருகட்டும். எண்ணங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல எண்ணங்களாக எப்பொழுதும் இருக்கட்டும். இறைவன் அருள் எப்பொழுதும் கிடைக்கட்டும். இந்த நாளை நீங்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ முடியும். வெற்றி கனியும் எட்டி பிடிப்பீர்கள். வியாபார விருத்தியும் உண்டாக கொடுங்க. வெளிநாட்டிலிருந்து வேகம் தகவல் வந்து சேரும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். சரியான நேரத்தில் உறங்க முடியாத சூழல் இருக்குங்க. மிகவும் வேண்டியவரை பெரிய வேண்டிய சூழல் இருக்குங்க. மற்றவருக்கு வழியே சென்று உதவுவதினால் வீண் விரோதம் கொஞ்சம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை கண்டிப்பாக காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கிவிடக் கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்குங்க. பண வரவு கண்டிப்பாக கூடிவிடும். அரசாங்க காரியங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். பெண்கள் இன்று இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இல்லத்தில் கொஞ்சம் பணி சுமை இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். காதல் வெற்றி நோக்கி செல்லும். காதலை பொறுத்தவரை பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதல் கண்டிப்பாக இருக்குங்க. விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளியுலக தொடர்பு கண்டிப்பாக விரிவடையும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் கவலையாக இருக்க கொடுங்க. எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டும். யாரையும் நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க வேண்டாம். இந்த பண்டிகை நீங்க மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள், அது போதும். திருவாதிரை. உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டுங்க. முக்கியமாக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. தெய்வீக சிந்தனையும் இருக்கக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். புனர்பூசம். கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். பண வரவும் சீராக இருக்கக்கூடும். அரசாங்க பதவிகள் போன்றவற்றில் கவனம் செல்லுங்க. நன்மை எது தீமை எது என்று கலந்து ஆலோசனை பண்ணுங்கள். வீண் விரோதங்கள் இல்லாமல் பேசுங்கள். என்று வெற்றி கனியை எட்டி பிடிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். என்று சிலர் உங்களிடம் எதிர்பார்ப்புடன் பழகுவார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்குங்க. குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்வது மட்டும் மிக நல்லது. வாழ்க்கை தேவைகளை பொறுமையாக என்று நீங்க நிறைவேற்றிக் கொள்ள ஆசைப்படுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முன்வருவீர்கள். கட்டிட பணிகளை மீண்டும் தொடர முடியும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க.
இனி வரும் காலம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். உத்தியோக மாற்றம் வருவதற்கான அறிகுறிகளும் தோன்றுங்க. கடகம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும், மனம் சந்தோஷம் அடையட்டும். மன கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்க பாருங்கள். இன்று தொழிலில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் சிறப்பாக அமையக்கூடும். வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள முடியும். திட்டமிட்டதை விட கூடுதல் செலவுகள் கொஞ்சம் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரி கூறுவதுபடி நடந்து கொள்வது நன்மையை கொடுக்குங்க. நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பெண்களுக்கு வாக்கு வன்மையால் காரியங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. ஆன்மீக எண்ணங்களும் அதிகரிக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். வருமானத்தை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். இன்று பெண்கள் நியாயமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. என்ன ஒன்று பணி சுமை கொஞ்சம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் போன்ற விவகாரங்கள் கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட குழப்பத்தை இப்பொழுது சரி கட்டிவிடும். காதலுக்காக இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். பொறுமையாக எதிலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. அவசரம் ஏதும் முடிவுகள் எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்யுங்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவுகள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். விடுமுறை விட்டாலும் படிப்பதை தொடர வேண்டும். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம். இன்று காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாக்கு வன்மையால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று நெருக்கடிகளை எல்லாம் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். குடும்ப ஒற்றுமையும் இன்று மேலோங்கி விடக்கூடும். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெறும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடித்து காட்டுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பூசம். உத்தியோக மாற்றம் ஏற்பட கொடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். திட்டமிட்டதை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்க கொடுங்க. காரியங்களும் ஓரளவு வெற்றி நடை போடும். இந்த நாள் உங்களுக்கு சுய கௌரவம் மேலோங்கி விடும் நாள் என்று சொல்ல முடியும். ஆயில்யம். தயவு செய்து பதட்டம் கொள்ள வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பாக செயல்படுங்கள். இன்று ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். வாழ்க்கை துணையிடம் இன்று அன்பை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்க கொடுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். இன்று முயற்சிகளை மேற்கொண்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடும். வருமானம் 2 மடங்காக ஆவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுடன் கொஞ்சி பேசி மகிழ்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். உற்றார் உறவுகளின் ஒத்துழைப்பு கிட்டுங்க. உடன்பிறப்புகள் வழியில் உள்ள மகிழும் சம்பவம் ஒன்று நடைபெறும். நவீன பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று குடும்பத்தில் இருப்பவரால் சிறு சிறு பிரச்சனைகள் கொஞ்சம் உண்டாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையுடன் எந்த ஒரு விஷயங்களிலும் வாக்குவாதம் வேண்டாம். கவனம் என்பது கண்டிப்பாக இருக்கட்டும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் மாறிவிடக் கொடுங்க. கலைத்துறையினர் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு எதிர்பார்த்த ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் உழைப்பின் அருமையை உணர்ந்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். பெண்கள் காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனையும் இல்லை. ஒட்டுமொத்தத்தில் சிம்ம ராசினியர்கள் காதலுக்காக அவசரப்பட வேண்டாம். பொறுமை காப்பது நல்லது. இன்று மாணவர்கள் எதையும் சிந்தியுங்கள். சிறப்பாக எதையும் யோசியுங்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். சிம்ம ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும், மன மகிழ்ச்சி கூடட்டும். கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக வாழ பாருங்கள். இனி வரும் காலம் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம்.
இன்று நட்பு வட்டம் விரிவடை கொடுங்க. உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கையும் இன்று நீங்க காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. ஆராய்ந்து பார்த்து எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுங்கள், அது போதுங்க. பூரம் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குங்க. உடன் இருப்பவர்கள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். வருமானமும் சீராக வந்து கொண்டிருக்கும். உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். உடன் பிறப்புகள் வகையில் உள்ளம் மகிழும் செய்திகள் வரக்கூடுங்க. நட்பு வட்டம் பெருகும் நாள் என்றே சொல்ல முடியும். இந்த நாள் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடிவிடும். உத்திரம் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் தனி கவனம் எடுத்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. அமைதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்படக்கூடும். நவீன பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடுங்க. ஆடம்பர பொருள் சேர்க்கை இன்றி ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் மிகுந்த நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கன்னி ராசினியர்கள், இன்று உங்களுக்கு மனோதைரியம் கண்டிப்பாக கூடிவிடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய அளவில் சூழல் அமைந்துவிடக்கூடும். உடன் இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். காலை பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தேங்கிய காரியங்களை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீட்டு தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. இன்று குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக தீரும். ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். என்று முக்கிய முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. ஆனால் வீண் செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். புதிய சொத்து சேர்க்கை போன்றவை ஏற்பட கொடுங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். இன்னும் சிலருக்கு வாகன யோகமும் ஏற்படக்கூடும். பயணங்களின் பொழுது ரொம்ப கவனமாக சென்று வர வேண்டும். வாகனத்தில் செல்லும் பொழுதும் எச்சரிக்கை வேண்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று உற்சாகமாக பணிகளையும் மேற்கொள்வீர்கள். எடுத்த காரியத்தையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உயர் அதிகாரியிடம் இன்று நட்பையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பாராட்டுகளையும் கண்டிப்பாக பெறுகிறீர்கள். இன்று பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். காலையில் கொஞ்சம் பணி சுமை இருக்க கொடுங்க. பெண்கள் உழைப்பின் காரணமாக கொஞ்சம் சோர்வாக காணப்படுவீர்கள். அதேபோல் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாகவே நடந்து கொள்ளுங்கள். காதல் விவகாரங்கள் கடந்த 2 நாட்களாக கொடுத்த பிரச்சனையை இப்பொழுது சரி கட்டிவிடலாம். இன்று பொறுமையும் நிதானமும் இருந்தால் காதல் வெற்றி நடை போடும். கோபமான பேச்சு என்று மட்டுமில்லை, என்றும் வேண்டாம். இன்று மாணவர்கள் தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். பாடங்களை நன்கு படியுங்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்று மாணவர்களுக்கு மன தெளிவும் துணிவும் ஏற்பட கொடுங்க. படிப்பிலும் ஆர்வம் இருக்க கொடுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கன்னி ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் உங்களுக்கு பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும். என்று மட்டுமில்லை, என்றும் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து இருக்கட்டும். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். நன்மை கருதி சில முக்கிய முடிவு எடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள், அது போதும். அஸ்தம் யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பொதுவான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பங்கு சந்தைகளில் லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை கொடுக்குங்க. வீட்டு தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். மனம் என்று தெளிவடைய கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு அனைவரின் உதவியும் பெற்று வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. சித்திரை இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். பிடித்தமான வேலைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் இன்று முடிவு கட்டுவீர்கள். நல்ல எண்ணங்களை இன்று வளர்த்துக் கொள்வீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செல்ல வேண்டாம். சிந்தனையை ஒருநிலைப்படுத்துங்கள், எதிலும் வெற்றி இருக்கும். மன பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். இன்று உங்களுக்கு இறை அருள் மிகுந்து காணப்பட கொடுங்க. முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. துலாம் ராசினியர்கள் இன்று எச்சரிக்கையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. குடும்ப சுமை ஒரு பக்கம் கூடிவிடும், பார்த்துக்கொள்ள வேண்டும். குடும்ப முன்னேற்றம் கருதி சில முயற்சிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். திருமண தடைகள் விலகி செல்லுங்க. பிரபலங்களின் நட்பு என்று ஏற்படக்கூடும். என்று வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித கவலையும் ஓடிக்கொண்டிருக்குங்க. தயவு செய்து இந்த நாளை நீங்க நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும். எப்பொழுதும் போல மனம் மகிழ்ச்சி அடையட்டும். செல்வங்கள் நீடிக்கட்டும். என்று இறை அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கட்டும். என்று மட்டுமில்லைங்க, என்றும் சிறப்பான வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அவ்வப்போது சின்னதாக காரிய தடை இருக்கும், பயப்பட வேண்டாம். தாமதம் ஏற்படுத்திய பணிகள்
சூடு பிடிக்க தொடங்கும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. இருந்தாலும் கவனமாக செயல்படுங்கள். குடும்ப பிரச்சனை பற்றி யாரிடமும் சொல்ல வேண்டாம். எதுவும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற முரட்டு தைரியம் இருக்கவே கூடாது. பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும் சரியாகும். மாலை நேரம் மகிழ்ச்சியாகவே இருக்கக்கூடும். பெண்கள் எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாகவே வந்து சேருங்க. டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். இருக்கின்ற வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு இன்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். காதல் போன்ற தருணங்கள் யோசியுங்கள். தெளிவான சிந்தனை எடுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும், நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்று மாணவர்கள் பொருளாதாரத்தில் கண்டிப்பாக ஆர்வம் செல்லுங்க. கல்வியில நீங்க வெற்றி பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நன்கு படியுங்கள். படித்த பாடங்களை எழுதி பாருங்கள். மாணவர்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். விளையாட்டு புத்தியிலும் ஆர்வம் கொடுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்கள் மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது. கவனமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். குடும்ப பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. இறை அருளும் மிகுந்து காணப்படக்கூடும். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரைவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. சுவாதி. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனமும் இன்று தெளிவடைய கொடுங்க. பெரிய முயற்சிகளில் கூட முன்னேற்றம் இருக்கக்கூடும். காசு பணத்தை மட்டும் சேமிப்பாக மாற்ற வேண்டும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். மற்றபடி உங்களுக்கு பெரிய பிரச்சனைலாம் இல்லை. கண்டிப்பாக எல்லாம் சரியாக நடக்க கொடுங்க. விசாகம். காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். முயற்சிகளில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். புண்ணிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றி கொடுக்குங்க. முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும். பயப்பட வேண்டாம் என்று துணிந்து சில பணிகளை மேற்கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் தெளிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று தயவு செய்து இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயமும் செய்ய வேண்டாம். எதிரிகளின் பலம் கூடினாலும் உங்களுடைய முயற்சி வெற்றியை கொடுக்கும். எல்லாம் திருப்பு முனையாக அமைந்துவிடக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. எடுத்த காரியத்தை முடிக்க பெரும்பாடு படுவீர்கள். கண்டிப்பாக உங்களால் முடிக்க முடியுங்க. பிறருக்காக பொறுப்புகள் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். பிரச்சனைகள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று தடைப்பட்ட காரியங்கள் கண்டிப்பாக தடை நீங்கும். பண வரவும் எதிர்பார்த்தபடி இருக்க கொடுங்க. ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக தீர்ந்து விடக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து விலகக்கூடிய சூழல் எல்லாம் இருக்குங்க. தேவையான பண உதவிகள் கண்டிப்பாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவும் நிலவும். பிள்ளைகளுடைய விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுங்கள். மனசுக்குள் ஒருவித நிம்மதியும் ஏற்பட கொடுங்க. தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். லாபம் எதிர்பார்த்தபடி அமைந்து விடக்கூடும். புதிய வாடிக்கையாளர்கள் தொழிலுக்காக கிடைக்க கொடுங்க. எல்லோராலும் நன்மையும் இன்று ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்து விட கொடுங்க. அது மட்டுமில்லை, முடிவுகளை தெளிவாக எடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை கனிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். பெண்கள் இன்று முகப்பொலிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். விட்டு கொடுத்து செல்வதுதான் சிறப்பு. காதல் நீங்க அவசரம் மட்டும் பட வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காப்பதே நல்லது. என்று மாணவர்கள் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். தெளிவான சிந்தனையை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். சக நண்பருடன் விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று நீங்க கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். மனம் போன போக்கில் மட்டும் செயல்பட வேண்டாம். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக தேடிக்கொள்ள முடியுங்க. என்று இறைவன் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக மிகுந்து காணப்படக்கூடும். அனுஷம். கோபப்பட வேண்டாம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம். சொல்கின்ற விஷயத்தை தெளிவாக சொல்ல பாருங்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும். யார் மனதையும் இன்று நீங்க தயவு செய்து கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பேசிவிட வேண்டும். டக்கென்று வரக்கூடிய முன்கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். அது போதுங்க. மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. பயப்பட வேண்டாம். கேட்டை. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள்.
தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். குழப்பம் துளி கூட வேண்டாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருங்கள். அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். ருசியான உணவுகளை உண்டு மழுவர்கள் என்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. தனுசு தனுசு ராசினியர்கள் என்று நீங்க அனைவரும் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள். தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். நட்பு வட்டத்தை விரிவடை செய்து கொள்வீர்கள். நல்ல தகவல் நண்பர் மூலம் வந்து சேரக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு பொது வாழ்க்கையில் புகழ் கூடும் நாளாக இருக்க கொடுங்க. மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி முன்னெடுத்தை கொடுக்குங்க. செயல்பாடுகளில் வெற்றி என்பது வேண்டும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கிவிடக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் செயல்பட கொடுங்க. பிள்ளைகள் மூலம் பெருமை உண்டாகக்கூடும். புத்தி சாதுரியத்தால் பொருள் சேர்க்கையும் இன்று ஏற்படக்கூடும். தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்க கொடுங்க. உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். செய்கின்ற வேலைகளை மிக அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பண உதவியும் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள். பெண்கள் இன்று நட்பு வட்டத்தை விரிவு செய்து கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனதிற்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. பல நெருக்கடியிலும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. இன்று காதல் போன்ற விஷயங்கள் பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. மன தெளிவை ஏற்படுத்தும் பயப்பட வேண்டாம். காதல் வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். சுறுசுறுப்பும் மேலோங்கி விட கொடுங்க. மாணவர்கள் இன்று கண்டிப்பாக சாதிக்க முடியும். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். அது மட்டுமில்லை, படியுங்கள், அது போதுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் என்று பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உன் நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. சிரமங்களை ஓரளவு தவிர்த்து விடுவீர்கள். சிறப்பான வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். கஷ்டங்கள் கண்டிப்பாக திறந்துவிடக் கொடுங்க. மன தெளிவும் இன்று ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. பூராடம் கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. பல சோதனைகளையும் தாண்டி வெற்றி பெறுவீர்கள். சாதிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள். மன தெளிவையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று உண்டாகக்கூடும். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்துவிடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திராடம் காலை நேரம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். தொலைபேசி வழி தகவலும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மகரம் ராசினியர்கள் என்ற ஆசைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்ள முடியும். வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்கிவிட முடியும். வியாபார விரோதங்கள் விலகி செல்ல கொடுங்க. வீட்டில் உள்ளவரின் ஒத்துழைப்பால் தீட்டிய திட்டங்கள் வெற்றியை கொடுக்கும். என்று கூட்டுத் தொழிலில் தனி தொழிலாக மாற்ற முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அனுகூலமான நல்ல சூழலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று தொழில் வியாபாரத்தில் முன்னேற தேவையான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். தொழில் போட்டிகள் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. தேவையான பண உதவிகளை இன்று பெற்றுக்கொள்வீர்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். கவனமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடு வெடிக்க தொடங்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கண்டிப்பாக குறைய கொடுங்க. சந்தோஷமான நிலையும் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று விடாமுயற்சியுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் சேர்ந்து என்று மகிழ்ச்சியுடன் பொழுதை கழிப்பீர்கள். கண்டிப்பாக காதலை பொறுத்தவரை மகரம் ராசினியர்களுக்கு சின்னதாக குழப்பம் கவலை ஏற்பட்டது சரியாகும். முடிவுகளில் வெற்றி ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக வெற்றி நடை போடும். என்று மாணவர்கள் எதையும் சிந்திக்க வேண்டும். என்ன செய்யலாம் என்று யோசிக்க வேண்டும். கல்வியில் முழு முடிவை எடுக்க வேண்டும். கண்டிப்பாக கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களில் படிப்பது நல்லது. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் அடைய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இன்று பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பங்கு கொள்வீர்கள்.
தேவைகளை மட்டும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனம் கொடாமல் நடந்து கொள்ளுங்கள், அது போதுங்க. திருவோணம். இன்று இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். எதிரிகள் இன்று தவிடுபடி ஆக கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று குடும்பத்துடன் வெளியினருக்கு சென்று வருவீர்கள். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக கையாளுங்கள். முக்கியமான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. இறைவன் அருளால் எல்லாம் சாத்தியம். அவிட்டம். இன்று மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வர கொடுங்க. பிறருக்காக பொறுப்புகளை மட்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். உடல் பிணி சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு வேண்டும். அதிகம் காரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். மதிப்பும் மரியாதையும் உயர்த்திக் கொள்வீர்கள். முகப்பொலிவு இன்று ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. என்று உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் ஓரளவு தீரும். வியாபார விரோதங்களும் விலகி செல்லக்கூடும். கும்பம் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை தின நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும். மனம் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கட்டும். என்று மட்டுமில்லை, இனிவரும் காலங்கள் உங்களுக்கு நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த நாள் கொஞ்சம் கடினமான சூழல் நிலவினாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். அற்புதமாக செயல்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குடும்ப சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். திடீர் மாற்றங்கள் செய்யக்கூடிய சூழல் இருக்கும். கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது. குடும்பத்தில் அவ்வப்போது சின்னதாக மனக்குழப்பம் ஏற்பட்டு சரியாகுங்க. திட்டமிடுதல் என்பது கண்டிப்பாக வேண்டும். செயல்பாடுகளில் கவனம் என்பது வேண்டும். வெற்றிக்காக கண்டிப்பாக உழைக்க முடியுங்க. கூடுதல் பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்ள முடியும். ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவது மட்டும் மிக நல்லது. காரிய தடை தாமதம் ஏற்படுத்தியது கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. தொழில் வியாபாரமும் லாபகரமாக நடக்கக்கூடும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். பெண்கள் இன்று மனம் கொணாமல் நடந்து கொள்வீர்கள். அடுத்த ஒரு விவகாரத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கூட கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மன தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். காதலை பொறுத்தவரை சிந்தியுங்கள். தெளிவான முடிவெடுங்கள். காதல் வெற்றி நடை போடும், பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்க கொடுங்க. தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியுங்க. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடியணை வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று உங்களுக்கு மனக்கவலையாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் அதிகரிக்கக்கூடும். கொள்கை பிடிப்போடு செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. விரயங்கள் ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். குடும்ப சுமை ஒரு பக்கம் கொடிவிடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். கவனமாக எதிரும் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சதயம். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். செயல்பாடுகளில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கலந்து கொண்ட அனைத்து விதமான விஷயங்களிலும் வெற்றி இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். தெய்வீக சிந்தனை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காரிய வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மன கவலை வேண்டாம். போராட்டாத்தி. இனிமையாக பேசி காரியங்கள் ஈடுபடுவீர்கள். லாபகரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. என்று எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். கொள்கை பிடிப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. மீனம் ராசினியர்கள் என்ற ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகக்கூடும். வரவும் இன்று கண்டிப்பாக திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். உழைப்பின் அருமையை இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொன்ன சொல்லை நிறைவேற்றி கொடுப்பீர்கள். புதியவர்கள் சிலரின் அறிமுகம் கிடைக்குங்க. எதிர்கால நலன் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுப்பீர்கள். தொழில் சீராக நடைபெறக்கூடும். இன்று கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவெடுக்க கொஞ்சம் குழப்பம் ஏற்பட்டு தான் பின்னர் சரியாகும். சொன்ன சொல்லை காப்பாற்றுவதற்காக கண்டிப்பாக நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். ஆனால் மதிப்பையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்ப்புகளையும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி எடுக்கும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.
எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. உதவி என்று வந்தவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்க முடியும். கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. ரசிகர்கள் மத்தியில் மதிப்பு கூடிவிடும். மேலும் ராசினியர்கள் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் பழையது கழியட்டும், புதியது பெருகட்டும், மனம் சந்தோஷம் அடையட்டும். என்று மட்டுமில்லை, என்றும் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். என்று பெண்கள் கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கும் சென்று வருவீர்கள். என்று முக்கியமான விஷயங்களில் கலந்து கொள்வீர்கள். முகப்பொலிவும் அழகும் கூடிவிடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். என்ன செய்யலாம் என்று சிந்தியுங்கள். கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். அமைதியும் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் எடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விளையாட்டு புத்தியாக காணப்படுவீர்கள். விளையாடுவது ஒன்றும் தவறில்லை. விளையாடுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். உற்சாகமாக இருங்கள். அதே நேரத்தில் கல்வியிலும் அக்கறை எடுத்துக்கொண்டு நன்கு படியுங்கள். கணிதம் தொடர்பான பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சிவபெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இந்த நாள் உங்களுக்கு தொழில் ஓரளவு முன்னேற்றம் இருக்குங்க. செயல்பாடுகளில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பொது வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கூடிவிடும். கூட்டுத் தொழிலை இன்று சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். உத்திரட்டாதி. இன்று அன்பின் உருவமாக காணப்படுவீர்கள். அனைவரின் மீதும் அன்பு செலுத்துவீர்கள். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்குங்க. முகப்பொலிவும் அழகும் கூடிவிடும். சொன்ன சொல்லை காப்பாற்றி விட முடியுங்க. தேவைகளையும் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள முடியும். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகமான பேச்சுக்கள் வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி. மன தெளிவை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உடல் உழைப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி முன்னேறி செல்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் திறந்து விடக்கூடும். முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க. முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நண்பர்கள் மூலம் லாபம் கிடைக்கும். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. இன்று நீங்க வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.